Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us His abundant mercy and grace to come to His presence, wait for the word of the Lord and meditate upon His word once again. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது. How sweet is the word of God. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு இன்பமானது. How beautiful and pleasant it is. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அது நமக்கு எவ்வளவு பிரயோஜனமானது. When we meditate the word of God, how useful and profitable it is. இந்த காலையிலேயும் சத்தியாவியானவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்தும்படி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Even today, let us look at the presence of God, that the Spirit of truth may lead us into all truth. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். இயேசுவே, எங்களையே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். Jesus, we commit ourselves at your feet, Lord. உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சமூகம் எங்களை வழிநடத்தட்டும்பா. Lord, let your presence lead us, Lord. இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அந்த நலமானது எங்களுக்கு போதித்தரணும். Lord, teach us the good that was required for us for today, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மனக்கண்களை திறந்தருளும்பா. Lord, open the eyes of our heart today, Lord. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாருமப்பா. Lord, give us a convicted heart, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஆவியானவர் எங்களிடத்திலே பேச விரும்புகிறதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. Lord, give us a heart to accept what the Holy Spirit wants to speak to us, Lord. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, Not only as hearers, Lord, அதன்படி செய்யவும் எங்களுக்கு பலன் தாரும். but give us strength to also be உம்மாலே doers. இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. Lord, we cannot do anything but without you, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இறங்கி வந்து எங்களுக்கு வேண்டிய சத்துவத்தை தந்து வழி நடத்தும். May the Lord descend down as the Lord who does everything for us and give us the strength and power, Lord. ஆசீர்வதியும். Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் பெரியவர். God is great. இந்த காலை வேளையிலேயும் 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற
நம்முடைய முயற்சியை கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்து தேவன் நடத்தி வருகிற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, I thank God for giving us grace and for leading us in completing this 180 days Bible reading challenge. இந்த 180 நாட்களில் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் 7 மணி இந்திய நேரப்படி நாம் கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த புஸ்தகத்திலிருந்து தியானிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us the abundant grace to come to His presence every day from 6 a.m. to 7 a.m. early in the morning according to Indian Standard Time and meditate from the book of Proverbs every day. கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம். How blessed and privileged it is to read and meditate the word of God. கர்த்தர் அந்த பாக்கியத்திலே நம்மை இன்னும் பெருக பண்ணுவாராக, வழி நடத்துவாராக. May God help us to again grow up more in that blessed thing and give us grace. நம்முடைய ஏசிய ஆவடி யூடியூப் ஃபேஸ்புக்கில் மாத்திரமல்ல, ஆர்க் டிவி, லைஃப் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். I welcome everyone who are watching this through our ACA AVD YouTube and Facebook channel and also through ARC TV and Life TV. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இவைகளை எல்லாம் இவ்விதமாக வெளியிடுவதற்கு நமக்கு மிகுந்த ஒத்தாசையாக இருக்கிற லைஃப் டிவி மற்றும் ஆர்க் டிவி நிறுவனர்களை கர்த்தர் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless all the heads and founders of Life TV and ARC TV who are helping and supporting us to telecast these கர்த்தர் services. தாமே இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. May the Lord speak even today with us. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20 22 வசனங்கள் வரைக்கும் நாம் மறுபடியும் வாசிக்கலாம். Let us read again from the book of Proverbs chapter 1 verses 22 verse 22. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out in the chief concourses. At the openings of the gates in the city, she speaks her words. How long, you simple ones, will you love simplicity? For scorners delight in their scorning, and fools hate knowledge. ஒரு சில நாட்களாக இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். For past few days, we are meditating from the scripture portion. இந்த ஞானம் என்பது யாரை பார்த்து கதறுகிறது, யாரை பார்த்து சத்தமிடுகிறது என்று கேட்டால், If you ask, this wisdom is calling aloud against whom? 22ஆம் வசனத்துல 3 கூட்டத்தாரை படிக்கிறோம். So if we read about 3 kinds of people in verse 22. முதலாவது பேதைகள், First, simple ones. இரண்டாவது நிந்தனைக்காரர், Next, scorners. மூன்றாவது மதியினர். And the third is fools. பேதைகள், நிந்தனைக்காரர், மதியினர். Simple ones, scorners and fools. கவனிங்க, Listen carefully. இந்த 3 பேருக்கும் ரொம்ப அவசிய தேவை, முக்கிய தேவை, அவசர தேவை என்னவென்றால் அவர்களுக்கு ஞானம் தேவை. All these people desperately, essentially need is wisdom. ஆகவே இந்த ஞானம் என்ன செய்கிறதுனா, இந்த புத்தியினர், இந்த நிந்தனைக்காரர், மதியினர் இவர்களை பார்த்து சத்தமிடுகிறது. Therefore, the wisdom is calling aloud towards the simple ones, scorners and fools. அவர்களை பார்த்து சொல்லுகிறது, வந்து என்னிடத்துல ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. It calls around saying that come and get our wisdom from me. அவர்கள் போகும் இடமெல்லாம் அந்த சத்தம் கேட்குது. They could hear the call of wisdom everywhere they go. அவங்க தெருக்கள்ல போனா ஞானம் கூப்பிடுது. Wisdom is calling aloud even from the streets. அவர்கள் சந்திகளிலே அல்லது மதில்களின் உச்சிகளை நோக்கி பார்த்தா அங்கிருந்து சத்தம் வருது, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சத்தம் வருது. Even when they go to the top of the walls or the concourses, they could hear the calling of the wisdom, come and receive the wisdom. அவர்கள் வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்கள், முடிவுகளை எடுக்கிற ஒலிமுக வாசலுக்கு அவங்க போனா அங்க சத்தம் வருது, ஞானம் கூப்பிடுது, அலறுது, கத்துது, நீங்க வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. Even when they go to the gate where they take important decisions, even there they could hear the voice of wisdom crying out aloud saying, come and receive the wisdom. ஆனால் இத்தனை முறை அழைப்பு வந்தாலும், இத்தனை இடங்களுக்கு போனாலும், அந்த அழைப்பு மாறி மாறி வந்தாலும்
வேதனையான காரியம் என்னவென்றால், இதை கேட்கிற இந்த புத்தியினர், இந்த நிந்தனைக்காரர், மதியினர் இந்த ஞானத்தை வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறார்கள். Though this voice of wisdom is heard everywhere and it is calling them again and again, but these simple ones, scorners and fools, they reject and they say no to this wisdom. அவர்கள் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். They say they don't choose this wisdom. அதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? Instead, what do they say? நீங்கள் 22ஆம் வசனத்தை பார்த்தா, When you read verse 22, அவங்க பேதமையை தெரிந்து கொள்றாங்க. they choose simplicity. அவர்கள் நிந்தனையை தெரிந்து கொள்றாங்க. They were choosing scorning. அவங்க மதியினத்தை தெரிந்து கொள்றாங்க. They were choosing foolishness here. இதுல பாருங்க, ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? You know what is much grieving here? அவங்க நிந்தனையை தெரிந்து கொண்டாங்க, மதியினத்தை தெரிந்து கொண்டாங்க, புத்தியினத்தை தெரிந்து கொண்டாங்கன்றதை விட அவங்க ஞானத்தை வெறுத்தாங்கன்னு போட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. Rather than giving that they chose simplicity, scorning and foolish, it is written they hated wisdom. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, The Bible more says, அவங்க ஞானத்தை வெறுத்துட்டு பேதமைய விரும்பினாங்களாம். and also it says that they hated wisdom and they loved simplicity. பேதமைய விரும்பினாங்களாம். They were loving it. இது கொஞ்ச காலம் அல்ல, This is not for a limited period, நீண்ட காலமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. but this was happening for a very long time. அதனால தான் ஞானம் சொல்லுது, எது வரைக்கும் நீங்க இப்படி இருப்பீங்க? That's why wisdom was asking them how long you will be the இது same. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். What a pathetic state is தங்களுடைய this. உண்மையான தேவை என்ன என்று அறியாமலே அவர்கள் நடந்து போகிறது, வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிறது எவ்வளவு ஒரு பரிதாபம். How pathetic it is to lead a life not knowing what is actually required and essential for their life. நல்லா கவனிங்க. Listen carefully. அநேகர் வாழ்க்கையை கடந்து போறாங்க. Many people live their life. ஆனா வேதனை என்னன்னா, அவர்கள் யார் என்றும் அவர்களுடைய தேவை என்னவென்றும் அறியாமலே கடந்து போயிட்டு இருக்காங்க. But they live because without knowing who they are and what they need. அநேகருக்கு தங்களுடைய நிகழ்கால நிலைமை என்ன, தங்களுடைய தற்காலிகமான அல்லது இப்பொழுது அவர்களுக்கு மிக முக்கியமான தேவை என்ன என்று அறியாமலே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. Many people are living their life and leading their life not knowing what is their present status even. அவர்களுக்கு இன்றைக்கு என்ன எனக்கு தேவை, எனக்கு என்ன தேவை இல்லைன்னு சொல்லி வித்தியாசப்படுத்த தெரியாத குருடர்களாக, பேதைகளாக தொடர்ந்து நடந்து போறாங்க. They are living a life like fools and blind, not knowing what they have and what they don't have, what they need in their life for the day. வேதனை என்னன்னு சொன்னா, அவர்கள் தங்களை பார்த்து என்ன மெச்சிக்கிறாங்கன்னு சொன்னா, ஓ எனக்கு எல்லாமே சரியா இருக்கு, எனக்கு எல்லாம் பரிபூரணமா இருக்கு, எனக்கு இந்த ஞானம் எல்லாம் தேவையில்லை, நான் ஏற்கனவே பெரிய ஞானின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. But what do they consider and think about themselves? They boast about themselves saying that I have everything in perfection, so I don't need any kind of wisdom. தாங்கள் பின்பற்றி போகிறது புத்தியினம், தாங்கள் நேசிக்கிறது மதியினோன்றதை அறியாதபடி தேவையற்றவைகளையும் அவருடைய வாழ்க்கையில் அவசியம் இல்லாதவைகளையும் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிற காரியங்களை அவங்க மனதார விரும்பி நேசிச்சு தங்களையே அவங்க பாராட்டி கொள்றாங்க. They are unaware that they are following or loving the simplicity and foolishness, and they don't know what they want actually is required, and they boast about themselves what they have. வெளிப்படுத்தின விசேஷத்துல இதே நிலை ஒன்று இருக்கிறத நீங்க பார்க்கலாம். You can read in book of Revelation about the same state here. நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வருவீர்களானால், if you read Revelation chapter 3 and verse 17, அங்கே லவோதிக்கேயா சபையின் இடத்தில் ஆண்டவர் பேசுறாரு. Here the Lord speaks to the church of Laodicea. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Because you say I am rich, have become wealthy and have need of nothing, and do not know that you are wretched, miserable, poor, blind and naked. அவங்க நிலைமை என்னன்னு அவங்களுக்கே தெரியல. They don't know what is their present status. அவருடைய நிலைமை என்னன்னா தரித்திர. Their state is poor. அவருடைய நிலைமை நிர்வாணிகள். They are naked. அவர்கள் நிலைமை நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். Their present status is they are wretched and miserable. ஆனா அதை அறியாம தங்களை பார்த்து என்ன சொல்லிக்கிறாங்களா, நாங்களாம் ரொம்ப ஐஸ்வர்யவான்கள்னு சொல்லிக்கிறாங்க. But not knowing their present status, they say that they are wealthy and rich. எங்களுக்கு நிறைய திரவியம் இருக்குன்னு தங்களை பார்த்தே சொல்லிக்கிறாங்க. They say to themselves that they are very wealthy. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை குறித்த தனிப்பட்ட ஒரு சரியான அபிப்பிராயம், சரியான கருத்து கணிப்பு நமக்கு இல்லை என்றால்
நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தவே மாட்டோம். Without proper assessment or diagnosis of our life, we cannot set right our life. நம்முடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்து கொள்ள மாட்டோம். We can never treat what is a true problem. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால தங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அதற்கு தீர்வையோ முடிவையோ மாற்றத்தையோ அவங்க வாழ்க்கையில பார்க்காததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தங்களை பற்றிய சரியான கணிப்பை தவறா வச்சிருக்காங்க. The reason why they are not able to treat the problem that is involving in their life is because they don't have a proper assessment of their life. இன்னைக்கு காலையில இத பத்தி நான் பேச போறேன். Today I am going to speak about this. தவறான கணிப்பு. Wrong assessment. தவறான கணிப்பு. Wrong assessment. நம்முடைய வாழ்க்கை குறித்த சரியான கணிப்பு இல்லை என்றால் நாம் இந்த நீதிமொழிகள் 1:22 இருந்த மக்களை போல நாம் மாறிடுவோம். If we don't have a right assessment or proper assessment of our life, then we will become like people mentioned in verse 22. பேதமையை விரும்பிக் கொண்டு, we love simplicity, நிந்தனையில பிரியப்பட்டு கொண்டு, we delight in scorning, ஞானத்தை வெறுத்து கொண்டு நாம் இருப்போம். and we live hating knowledge. இந்த காலையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை நாம சரியா ஆராய்ந்து நிதானித்து நாம என்ன நிலையில இருக்கிறோம், நம்முடைய உண்மையான தேவை என்ன என்று அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. Let God open our eyes this morning that we may analyze, research and find out the actual need and requirement of our life. இந்த காலையில் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசுவாராக. Let the Holy Spirit speak to each and everyone who are listening to this meditation. ஏதோ ஒரு பிரம்மையில கற்பனையில ஏதோ ஒரு சுய திருப்தியில நம்ம வாழாதபடி, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய உண்மை நிலைமையை நான் காண்ற எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஜெபத்தோடு இன்றைக்குள்ள தியானத்தை கேளுங்க. Let us not live with some kind of imagination or hallucination and self satisfaction, but rather pray that Lord give me grace to understand and analyze myself, Lord. இந்த காலையில நம்முடைய நிலைமையை குறித்து, நாம் இருக்கிற ஸ்தானத்தை குறித்த சரியான கணிப்பு, சரியான அளவீடை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு எடுக்க வேண்டிய 3 முக்கியமான சுய பரிசோதனைகளை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். I am going to today tell about 3 ways or 3 self tests to get the right assessment of ourselves. 3 பரிசோதனைகள் அவசியம். 3 tests are very necessary. முதலாவது ஒரு பரிசோதனை இருக்கு. The first test, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 Corinthians chapter 11 and verse 28. 1 கொரிந்தியர் 11:28. 1 Corinthians 11:28. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து. But let a man examine himself. தன்னை தானே சோதித்தறிந்து. Let a man examine himself. இந்த வேத பகுதி திருவிருந்தை பற்றி பேசுகிறது. This scripture portion says about communion. திருவிருந்து பாத்திரத்தில் ஒருவன் பானம் பண்ணுவதற்கு முன்பதாக, அப்பத்தில் பங்கெடுப்பதற்கு முன்பதாக பவுல் சொல்லுகிறாரு, அவனவன் தன்னை தான் சோதித்து அறிய வேண்டும். Here Paul says, let a man examine himself so that he may take part in the of the eat of the bread and drink of the cup. நம்முடைய உண்மையான நிலை என்ன என்று, நம்முடைய தரம் என்னவென்று, நம்முடைய இன்றைக்குள்ள நிலை என்ன என்று நாம் கணித்து கொள்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய பரீட்சை அல்லது சோதனை என்ன என்றால், நான் இதுக்கு ஒரு பெயர் கொடுத்தேன், உள்ளான பரீட்சை. The first test that we are supposed to know our present status, our present standard is interior testing. Interior testing, நமக்குள்ளே நாமே எடுக்கிற சோதனை. It is an interior testing that we do within ourselves. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையை குறித்த சரியான கணிப்பு நமக்கு வேண்டுமானா ஆரம்பிக்கிற ஒரு நல்ல இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிவது. I think a good place to start making an assessment of our life is self assessment. ஒரு நிமிடம் நம்மை குறித்து மற்றவர்கள் கணிக்கிற கணிப்பு, அவர்கள் நம்மை குறித்து சுட்டிக்காட்டிய தவறுகள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு, இன்றைக்கு முதலாவது நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடம் என்னன்னா, நாமே நம்மை பார்த்து, கண்ணாடியில் பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து சோதித்து நம்முடைய நிலையை அறிவது. For a moment, let us stop accusing people who are pointing finger at us, who are making some assessment against us, and let us analyze ourselves by looking at the mirror. நாம மற்றவர்களை பற்றி இப்ப கவலைப்பட வேணாம். Let us not bother or worry about other people. மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன சொன்னாங்கன்றதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். Let us keep aside what people accuse about us.
என்னுடைய இருதயத்தை பற்றி என்னுடைய கணிப்பு என்ன? So what is the assessment about my heart according to me? என்னுடைய வாழ்க்கை குறித்த என்னுடைய ஆடிட், நான் என்ன கணக்கு வச்சிருக்கிறேன், நான் எப்படி கணிக்கிறேன்? So what is the audit of my own state of affairs? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் ஒரு நல்ல சம்பவம் வந்து யோவான் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. There's a very good incident in John chapter 8. இந்த சம்பவத்தை நம்ம எல்லாரும் வந்து அறிந்து நாம இத கடந்து வந்திருப்போம், இத படிச்சிருப்போம். So this is a very familiar incident. We have all read this incident very many. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு சுவாமி அவர் வந்து அதிகாலை வேளையில தேவ ஆலயத்திலே அவர் அங்கே ஜனங்கள் நடுவிலே போதிக்கும்படி உட்கார்ந்திருக்கிறார். So here the incident starts where early in the morning Jesus came into the temple and were teaching people who were sitting there. அநேக ஜனங்கள் கூடிட்டாங்க, எல்லாரோடைய வார்த்தையை கேட்கும்படி எல்லாம் ஆவலா உட்கார்ந்திருக்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். And there were many people who were gathered there. They were very eager to listen to the word of Jesus and he was preaching them. இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய பிரசங்கத்தை இடைமறிக்கிறார்கள். So as Jesus was teaching them, the scribes and Pharisees interrupt him. எப்படி இடைமறிக்கிறாங்கன்னு சொன்னா, அங்கே விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட என்ற ஒரு பெண்ணை அவங்க தரதரன்னு இழுத்துட்டு வந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய கூட்டத்துக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. So there they interrupt him by dragging a woman who was caught in adultery to stand in the middle of the crowd. இங்க பாருங்க, அந்த பெண்ணை மாத்திரம் அவங்க கொண்டு வரல. They not only brought that woman alone, இவர்களோடு ஒரு பெரிய கூட்டமும் கூட வருது. but they also brought along a crowd with them. அவதுல வந்து பெரியோரும் இருக்கிறாங்க, சிறியோரும் இருக்கிறாங்க. You can find the people who are even old and younger among them. சரி, இயேசு பிரசங்கம் பண்ணி முடிக்கட்டும்னு கூட அவங்க காத்திருக்கல. They did not wait for Jesus to finish his teaching. பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த பெண்ணை கொண்டு நிறுத்திட்டாங்க நடுவுல. So as Jesus was teaching, they brought this woman and made her to stand. அவங்க நிறுத்திட்டு அமைதியா இல்ல, நீங்க 4ஆம் 5ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. So once they brought her, they were not silent, but they asked a question in verses 4 and 5. அவங்க சொல்றாங்க, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். Teacher, this woman was caught in adultery in the very act. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. Now Moses in the law commanded us that such should be stoned. நீர் என்ன சொல்லுகிறீர்? But what do you say? நீர் என்ன சொல்லுகிறீர்? But what do you say? நல்லா கவனிங்க. Listen carefully. இவர்கள் எல்லாரும் யூத பிரமாணத்துல வாழ்ற மக்கள். These people live according to the law of Jews. இவர்களுக்கு நியாயாசனங்கள் இருக்கு, இவர்களுக்கு நியாயத்தை புகற்ற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. So they have courts and also have people who could give judgment. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசுவிடத்துல வந்துட்டு இந்த பெண்ணை நிறுத்துறாங்க. But they brought this woman to Jesus. வந்து நிறுத்திட்டு பாருங்க, அவங்க நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர்ன்றாங்க. They brought her and asked him, what do you say now? பாருங்க, இப்போ இயேசு வந்து அவர்களுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. Now it is not necessary for Jesus to give an approval to them. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணமே சொல்லுது. அவங்களே சொல்றாங்க, மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு, அவள் வந்து கல்லெறிஞ்சு கொல்லப்படணும், இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவளுக்கு விடுப்பு கிடையாது, கல்லெறிஞ்சு கொல்லணும். அத நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சிருக்காங்க. It's because they knew the law that as it is said, according to Moses in the law, they should be stoned to death. பாருங்க, இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும். They knew the law very well. இவங்க நேரடியாகவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. There is no hindrance for them to straight away execute the law. ஆனா இவர்கள் இயேசுவிடத்தில் இந்த பெண்ணை கொண்டு வர்றதுக்கு மறைமுகமான ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருந்தது. But they had an ulterior motive behind dragging this woman to Jesus. 6ஆம் வசனம் பாருங்க. Verse 6 says, ரொம்ப அழகா எழுதி இருக்கு. It is very beautiful. அதுல சொல்லுகிறது, அவர் மேல், யார் மேல்? இயேசுவின் மேல், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். This they said, testing him, that is testing Jesus, that they might have something of which to accuse him. நல்லா கவனிங்க. Listen carefully. முதலாவது இந்த பெண் குற்றம் செய்து விட்டாள்னு சொல்லி அந்த பெண் மேல முதல்ல குற்றம் சுமத்துறாங்க. First they accuse the woman for committing the sin. இப்போ இயேசுவே குற்றவாளின்னு குற்றம் சுமத்தணும்னு கொண்டு வந்து இழுத்து நிறுத்தி இருக்காங்க. And now they want to accuse Jesus and say that Jesus also committed a sin. இப்போ இயேசு பாருங்க, இவர்கள் என்னதான் இவங்க சத்தமிட்டு கூட்டம் கூட்டு வந்து நடுவில் வந்து அவருடைய பிரசங்கத்தை இடைமறிச்சாலும் இயேசு வந்து உடனே அவர்கள் எதிர்பார்த்தது போல நியாய தீர்ப்பை சொல்லவே இல்லை. Though they brought this woman and a crowd amidst the teaching that Jesus was doing and interrupted Jesus, Jesus did not pass the judgment instantly as they expected. பாருங்க, இயேசு வந்து அவர்கள் குற்றம் சுமத்தின பெண்ணின் மேலேயும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கல.
Jesus also did not accuse them or the women whom they brought. அதே வேளையில இழுத்துட்டு வந்தாங்க பாருங்க, அவர்கள் மேல எந்த நியாய தீர்ப்பும் சொல்லல. And Jesus did not even pass judgment on the people who brought her. ஆனா இவங்க சும்மா இல்லை. இவங்க வந்து 6ஆம் வசனத்துல படித்தீங்கன்னா இயேசு வந்து காது கேளாதவர் போல தரையில் எழுதிக்கிட்டே இருந்தாராம். Verse 6 says, Jesus stooped down and wrote on the ground with his finger as though he did not hear. தமிழ்ல வந்து இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார்னு போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்துல காது கேளாதவர் போல எழுதி கொண்டே இருந்தார்னு போட்டிருக்கு. In English it says that he was writing as though he did not hear. இப்போ இவங்களுக்கு பொறுமை இழந்துட்டாங்க. இவங்க Now they were losing their patience. இவங்க இந்த பெண்ணை வந்து கல்லால் அடிக்கணும், அதே வேளையில இயேசுவையும் குற்றவாளியா சுமத்திரணும். So now they want to stone this woman, at the same time they want to accuse Jesus. 7ஆம் வசனத்துல Verse 7, அவர்கள் இயேசுவை ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர். they continued asking him, what do you say, what do you say? 7ஆம் வசனத்தின் நடுமையத்துல வாசிக்கிறோம். We read in verse 7 again. இயேசு தலை நிமிர்ந்து அவர்களை பார்த்தார். Jesus raised himself up and said to them. அவர் கேட்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். He said, he who is without sin among you, let him throw a stone at her first. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. He just uttered a word. உங்கள பாவமே இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து அடி. He who is without sin among you, let him throw the first stone. இயேசு வந்து அந்த பெண்ணை வந்து நியாயப்படுத்தவும் இல்லை, நீ செய்தது சரின்னு சொல்லல. Jesus never justified saying that what she did is right. அதே வேளையில இயேசு அவர்கள் கல்லெறிகிறதையும் நிறுத்தல. At the same time Jesus did not stop them from stoning her. அவர் செய்ததெல்லாம் என்ன தெரியுமா? You know what did he do? உன்னை நீ ஆராய்ஞ்சு பார், உன் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார். He just asked them to analyze their hearts. உன்னிட்ட பாவம் இல்லைன்னா முதலாவது யார் அடிக்க போறீங்கன்றதை நீங்க தெரிந்து எடுத்துக்கொள்ளுங்க. So if you don't have any sin within you, then you choose who is the first one to stone her. அதனால நீங்களே தெரிந்து கொள்ளுங்க, யார் முதல்ல ஆரம்பிக்க போறீங்க நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. So you choose who is the first one who gonna stone her. இப்போ இது வந்து இவங்க எதிர்பாராத ஒரு காரியம். So this is something they never expected. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இயேசு வந்து கல்லெறின்னு சொல்லுவாரு அல்லது கல்லெறியாதன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. They expected Jesus would either tell to stone her or not to stone her. ஆனா இயேசு அப்படி சொல்லல. But Jesus never said so. முதலாவது யார் இதை ஆரம்பிக்க போறான்னு நீயே தீர்மானம் பண்ணு. So but Jesus said, you decide who is the first one to start this. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 9 says, இதை கேட்டவர்களுடைய இருதயத்துல வேதம் சொல்லுகிறது, தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டாங்களாம். then those who heard it being convicted by their conscience. யார் அவங்கள கடிந்து கொண்டது? Who convicted them? யார் அவங்கள கடிந்து கொள்ளல, தங்களுடைய சொந்த மனசாட்சி அவங்கள கடிந்து கொண்டது. It is their own conscience that convicted them. நல்லா கவனிங்க. Listen carefully. தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் இவங்க மற்றவங்களை கடிந்து கொள்ளவும் மற்றவர்களுடைய குறைகளை சொல்றதுலேயும் கண்டுபிடிக்கிறதுலேயும் வாழ்நாளை எல்லாம் அவங்க செலவழிச்சிட்டாங்க. They had spent their entire life accusing others and also finding and assessing other people. ஆனா வாழ்க்கையில முதல் முறை தங்களுடைய இருதயத்தின் நிலைய அன்றைக்கு தான் அவங்க முதல் முறை பார்த்தாங்க. But for the very first time they saw the status of their heart. அவங்களுடைய சொந்த இருதயமும் சொந்த மனசாட்சியுமே அவர்களை வந்து குற்றமற்றவர்கள்னு சொல்லி அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியல. Their own heart and conscience could not certify their innocence. அது அவங்கள குத்துது உள்ள. It pricked them very well. அவர்களை வாதித்தது. It was really pricking them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கல்லெறிப்பா, முதல் ஆளா நீ யாரா ஒருத்தர் கல்லெறின்னு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரல. Though they have given chance to stone the raise or throw the first stone upon her, they did not do that. அந்த பெண்ணை பார்த்து கல்லெறிக்க உங்களுக்கு தைரியம் வரல. They did not have boldness to even throw the stone at her. இயேசுவை குற்றம் சுமத்துறதுக்கும் உங்களுக்கு தைரியம் வரல. And also they did not have strength to find fault with Jesus. வேதம் சொல்லுகிறது, The Bible says, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு போயிட்டானா. right from young to elder everyone left the place. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising. இழுத்துட்டு வந்த பெண்ணையும் திருப்பி கூட்டு போல அங்கேயே விட்டு போயிட்டாங்க. They did not even take the woman whom they dragged here. They left her. சுமத்தணும்னு வைத்திருந்த இயேசுவையும் விட்டு போயிட்டாங்க. They also left Jesus whom they want to accuse. ஒருவர் கூட நிக்க முடியல. And no one could stand there. ஒருவர் கூட நிக்க முடியல. No one could stand there. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நாம வந்து மற்றவர்கள் மேல் எத்தனையோ குற்றங்களை நாம கண்டுபிடிச்சு அவங்களுடைய பிள்ளைகளை நாம வந்து சுட்டி காட்டிடுறோம். Even in our life we try to find faults with other people and highlight their flaws and faults. ஏன் இந்த பரிசேயர் இந்த வேதபாரகரை போல இவர்கள் எப்படா குற்றத்துல மாட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு கூட இருக்கலாம். And like
even like these Pharisees and scribes, we might be waiting for people to get caught in a sin. ஆனால் எத்தனை முறை எவ்வளவு நேரம் நம்முடைய சொந்த இருதயமும் நம்முடைய மனசாட்சியையும் நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். But how many times and how long have we tested ourselves, our own conscience? எத்தனை பேர் நமக்குள்ளே நம்மை குறித்த ஒரு தற்பரிசோதனை செய்ய நேரம் எடுத்திருக்கிறோம்? How many of us have taken time to make a self assessment within ourselves? மற்றவருடைய குறைகளை கேள்விப்படவும் பேசவும் ஆராயவும் எவ்வளவு நேரம் எடுக்கிறோம்? How much time we spend to talk about others people's faults and also analyze and talk about it? அதை எவ்வளவு பிரபலப்படுத்துறதுக்கும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறோம்? How much time we take to spread that and also discuss about that? மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் புத்தி சொல்லுகிற நாம், மற்றவர்களுடைய குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிக்க நேரம் எடுக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பார்க்க உள்ளரங்கமான ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம எவ்வளவு நேரமும் பொழுதையும் நம்ம கொடுத்திருக்கிறோம்? We people who advise other people, who take time to find faults of other people, how much time are we spending to test ourselves? அதனால தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். That's why we read in Matthew chapter 7 3-4 வசனங்களை வாசித்தால் verses 3 and 4. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? And why do you look at the speck in your brother's eye but do not consider the plank in your own eye? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? And how can you say to your brother, let me remove the speck from your eye, and look, a plank is in your own eye? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். Hypocrite, first remove the plank from your own eye, and then you will see clearly to remove the speck from your brother's eye. இதில் உள்ள பரிதாப நிலையும் வேடிக்கையும் இங்க பாத்தீங்களா? You can see the pathetic and funny situation here. இவர்கள் கண்ணில் பெரிய உத்திரம் இருக்கான், அதாவது பீமே இருக்கான் இவங்க கண்ணில். There's a big beam in their eyes. ஆனா இவங்க தங்களுடைய கண்களில் இருக்கிற பீமை பார்க்கறதுக்கு அவங்க நேரம் எடுக்காம சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசி எடுத்து விடுறேன்னு சொல்லி அவங்க அதுல முயற்சியில் உட்கார்ந்துருக்காங்க. But they never take time to look at the beam that is in their eyes, but they look at the speck that is found in the brother's eyes. வைத்தியனே, உனக்கு நீயே வைத்தியம் செய்யாம மற்றவர்களுக்கு வைத்தியம் செய்யறதுனால தப்பித்து கொள்ளலாமா? So can a doctor do treat himself without treating other people? இல்ல. Can he treat other people without treating himself? Can he escape his own responsibility? Can he escape? அவன் தன்னை தானே முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். He is supposed to self examine himself first. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில சரியான கணிப்பு நம்ம லைஃபை பற்றி வேணும்னு சொன்னா முதலாவது நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இடம் தற்பரிசோதனை அல்லது உள்ளான ஆராய்ச்சி. I tell you, if you want to get the right assessment of yourself, the first place you're supposed to start is interior testing. அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணா. That's why psalmist prayed. 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Psalm 19 and verse 12, தன் பிழைகளை உணருகிறவன் யார்? Who can understand his errors? தன் பிழைகளை உணருகிறவன் யார்? Who can understand his errors? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். Cleanse me from secret faults. ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. Let the Holy Spirit minister with us. ஆண்டவரே, Lord, நான் எல்லார் கண்ணையும் வெளிப்படையா பார்த்துட்டு என் வாழ்க்கைக்குள்ளேயே மறைவான குற்றங்கள் இருக்கிறத பார்க்காம விட்டுருந்தேன்னா இன்றைக்கு என்னை தற்பரிசோதனை செய்ய என்னை வழி நடத்தும். Lord, if I have looked upon others people's life openly but I have kept secret faults and secret sins within me, Lord, give me grace to self examine myself. நான் உலகத்தையே நீதிக்குள்ளாக்க நான் முயற்சி செய்து கொண்டு என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்காம போயிட்டா எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கவனாய் நான் மாறிடுவேன். Lord, how pathetic I am if I try to make the entire world a righteous one but don't pay attention for my own life, Lord. நான் எல்லாருக்கும் மருத்துவம் செஞ்சுட்டு எனக்கே நான் மருத்துவம் செய்யாம போனா என்ன பரிதபிக்கப்படத்தக்க நிலையில நான் இருப்பேன். Lord, what if I treat other people but don't treat my own life? How pathetic is my situation? எல்லாருக்கும் போதிச்சிட்டு நானே ஆகாதவனா போயிட்டா என்ன பரிதாபம். Lord, when I preach other people but I become unworthy of that, how pathetic it is that. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 11:31 பவுல் சொல்லுவாரு. That's why in 1 Corinthians chapter 11 and verse 31 Paul says, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். For if we would judge ourselves, we would not be judged. இன்றைய காலையில
ஆண்டவரே என்னை நிதானிக்க எனக்கு கிருபை தாரும். This morning, Lord, give me grace to examine myself. இந்த பேதைகளும் இந்த நிந்தனைக்காரரும் இந்த அறிவற்றவர்களும் தங்களை அவங்க ஆராய்ந்து தங்களுடைய உண்மையான நிலையை அவங்களே ஆராய்ந்து பார்க்காததுனால ஞானம் அவர்களை நோக்கி கூப்பிட்டா கூட அதை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு பேதமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. Since the simple ones, scorners and fools did not take time to self-examine themselves, even though the wisdom called them, they rejected it, they hated it, and they chose simplicity and இன்னைக்கு நாம் ஒரு லேபுக்குள்ள போனோம். அது என்ன லேப்னா, முதலாவது நமக்குள்ள இருக்கிற லேப் ஆன் பண்ணணும். So today first we have to enter into a lab, that is our interior lab. அதான் முதல்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். We have to switch it on first. ஆண்டவரே என்னை பற்றி நானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, today I commit to my own interior testing, Lord. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் நாம எடுத்து அனுதினமும் இன்றைக்கு நான் பேசினது சரியா, இன்றைக்கு நடந்து கொண்ட விதம் சரியா, இன்றைக்கு நான் போன இடம் சரியா, இன்றைக்கு இருதயம் அலைந்த எண்ணங்கள்லாம் சரியா அப்படின்னு டெய்லி ஆராய்ந்து பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். So even when we take time each and every day and test ourselves to see what I spoken is right or wrong, whether what I did is the way I behaved, whether it is right or wrong, when you analyze yourself, how good it would be. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் இருதயங்களை நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். Lord, each and every day I test my heart, Lord. ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன். Lord, I test my thoughts. யாருமே இதை பார்க்கல, No one have seen that. நானே பார்க்கிறேன். But I examine myself. என்னுடைய இருதயத்தின் நிலையை நான் அறிந்து கொள்றதுக்கு நேரம் எடுக்கிறேன். Lord, I take time to know the status of my heart, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது ஒரு டெஸ்டிங் இருக்கு. So there's the first kind of testing. நாம சரியா நிதானித்து கொள்றதுக்கு முதல் டெஸ்டிங் வந்து இன்டீரியர் டெஸ்டிங், உள்ளான ஒரு ஆராய்ச்சி. The first testing to get the right assessment of ourselves is interior testing. இரண்டாவது ஒரு டெஸ்டிங் இருக்கு. There's a second kind of testing. நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தால், When you read John chapter 18 and verse 23, இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி. Jesus answered him, if I have spoken evil, bear witness of the evil. நான் தகாத விதமா தவறா பேசியிருந்தா என் தவற நீ எனக்கு சொல்லி காட்டு. If I have spoken evil, bear witness of the evil. நீ அதை சுட்டி காட்டு, பாயிண்ட் அவுட் பண்ணு. என் மிஸ்டேக் என்ன நீ பாயிண்ட் அவுட் பண்ணு. You point out my mistake. நான் சொல்லுவேன், இது ரெண்டாவது லெவல் ஆஃப் டெஸ்டிங். நான் சொல்லுவேன், I tell you this is a second level of testing. அது என்ன தெரியுமா? அது Now what is that? நாம் சோதனையை அல்லது பரீட்சையை வரவேற்பது. It is invited testing. வழங்கி கொண்டீங்களா? Can you understand? முதலாவது நான் சொன்னேன் நம்மை நாமே ஆராய்ச்சி பண்றது. First I said interior testing. ரெண்டாவது வந்து ஆராய்ச்சியை அல்லது சோதனையை வரவேற்பது. Second, invited testing. நிறைய பேர் நமக்கு வந்து நம்மளை பற்றி ஒருதலை பட்சமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மை நாமே ரொம்ப உத்தமர்கள் என்று நாமே கணிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். Many people will consider ourselves to be a perfect one and we escape from that. ஒரு பிள்ளைய தன்னுடைய ஆன்சர் பேப்பரே நீங்க திருத்த விடுங்களேன். Let a student correct his own answer paper. நீதி உள்ள, நியாயம் உள்ள, உண்மை உள்ள பிள்ளை வந்து தன்னுடைய பிள்ளைகளை உடனே கண்டுபிடிச்சிரும். A true and righteous child will find out its faults immediately. ஆனா சில பிள்ளைங்க இருப்பாங்க, தங்களுக்கே அவங்க வந்து தவறுன்னு எழுதுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள்கிட்ட ரொம்ப இரக்கமா நடந்துக்கிடுவாங்க. So there are some students who don't want to find their faults, so they will act mercifully to themselves. ஆனா நான் சொல்லுவேன், அது ரொம்ப முக்கியம்தான். முதல்ல நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்தா தான் வளர முடியும். That is important. We have to self test ourselves first. Only then we can grow. ரெண்டாவது இன்னொரு இடத்துக்கும் போகணும், நம்ம தைரியம் வேணும். But we should also go to the next level to மற்றவர்கள் நம்மை வந்து நிதானிக்கிறதுக்கு, ஆராய்ச்சி பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கணும். We should be ready for others to come and test us. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க எழுதின பரீட்சை அவங்க மாத்திரம் தான் திருத்துவாங்க, வேற யாரும் அதை பத்தி ஒரு பிழையும் சுட்டி காமிச்சிட கூடாது. Today many people will correct their own answer sheets and own examinations and no one should pinpoint their mistakes. ஆனா இயேசு அப்படி இல்ல. But Jesus was not so. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You know what did Jesus say? நான் ஏதாவது தகாத விதமா பேசி இருக்கிறேன்னு சொன்னா நீ சுட்டி காட்டுப்பா, நீ பேசு, நீ வந்து காண்பி. If I have spoken anything evil, you pinpoint that to me, you show me that. நீ என்ன, நீ தப்பு என்ன நீ காட்டுப்பா. You show me what is my fault. நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to accept it. நீங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசித்தால், If you read 1 Samuel chapter 12 verses 2 to 4, அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு. Here the prophet Samuel asked the people of Israel, நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள்,
நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். I am old and gray-headed, and look, my sons are with you. I have walked before you from my childhood to this day. இதோ இருக்கிறேன். Here I am. கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். Witness against me before the Lord and before his anointed. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள். அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். Whose ox have I taken, or whose donkey have I taken, or whom I have cheated, or whom have I oppressed, or from whose hand have I received any bribe with which to blind my eyes? I will restore it to you. இதை கேட்ட உடனே ஜனங்கள் சொல்றாங்க, When they heard this, the people said, நீர் எங்களுக்கு, 4ஆம் வசனத்துல, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார். Verse 4 says, you have not cheated us or oppressed us, nor have you taken anything from any man's hand. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. நம்மை நாமே முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும், அவசியம். We are supposed to self-examine ourselves. That is very necessary. ஆனா அதோட நிறுத்திட கூடாது. But we should not stop with that. ஒருவேளை என்னுடைய சொந்த கண்ணு என்னுடைய பிழைகளை பார்க்காம விட்டிருந்தா அதையும் நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னா டெஸ்டிங்கை இன்வைட் பண்ணணும். நான் மற்றவர்கள் என்னை சோதித்து பார்க்கும்படி நான் அதை வரவேற்க வேண்டும். If in case my own self-examination have missed any of my faults, then I should invite testing for others to come and test me. நிறைய பேர் தாங்கள் தங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட் அவங்களே எழுதிக்கிறாங்க. Many people will self-examine themselves and write the final result. நான் சொல்லுவேன், நம்மை நாமே உள்ளரங்கமாக ஆராய்ச்சி செய்வது ஒரு நல்ல ஆரம்பம். So it is also a good start to have an interior testing. ஆனால் அதோட நிறுத்திட கூடாது. But we should not stop with that. நமக்கு என்ன தைரியம் கொள்ளணும்னு சொன்னா, but what kind of boldness should we have? என்னுடைய கண்ணே என் குறைய பார்க்காம இருக்கிறதுக்கு, பார்க்காம ஒருவேளை தவற விட்டுருந்தா அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னொருவருடைய அபிப்பிராயத்தை, இன்னொருவருடைய சாட்சியை நான் வாங்கணும். So if even my eyes have missed to find the faults in my self examination, I should also invite others to test me and find them. பாருங்க, நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னு நம்ம அடிக்கடி பார்த்துட்டு நம்ம நேர்த்தியா இருக்கிறோமான்னு டெஸ்ட் பண்றோம். We stand before a mirror, we look at our body and we self test many times to see whether it is perfect or not. ஆனா அதுவே முழுமையான டெஸ்ட் கிடையாது. But that is not a complete test. நம்முடைய முகம், நம்முடைய முன்பக்கத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஒரு கண்ணாடி நமக்கு காமிச்சிட்டாலும், though the mirror shows our face and the front side of our body, அநேக வேளையில ஒரு மிரர் முன்னாடி நிக்கும்போது நம்முடைய பின்பக்கத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. many times we don't know what is at our back. அதுக்கு நமக்கு யார் தேவைன்னா வேறு ஒருவருடைய கண் நமக்கு தேவை. So we need someone's eyes to see that. வேற ஏதாவது கரை இருக்கா பின்னால? Is there any other fault that வேற ஏதாவது ஒரு குறை இருக்கா? You have something lacking? ஏதாவது ஒரு பிழை இருக்கா? Is there some wrong with you? நம்முடைய கண்கள் பார்க்க முடியாத ஒரு பகுதின்னு ஒன்னு இருக்கு. So there is an area which our eyes cannot notice. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு விஷன் சொல்லுவாங்க, 20/20 விஷன் சொல்லுவாங்க. So they say we have 20/20 vision. நம்மளால அதிகபட்சமா 180 டிகிரி தான் பார்க்க முடியும். So to the maximum we can just see up to 180 degree. ஆனா நீங்க எவ்வளவுதான் கழுத்தை திருப்பினாலும் பின்னால இருக்க பகுதியை நீங்க பார்க்க முடியாது. But no matter how much you can turn around, you cannot see what is behind your head. வாழ்க்கையும் அதேதான். The life is also same. என்னதான் நம்ம செல்ஃப் டெஸ்டிங் பண்ணி நம்ம என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் எல்லாத்தையுமே நாமே முழுவதுமாக பூரணமாக கணித்து கொள்ளவே முடியாது. No matter how much you may self examine, test yourself, you cannot completely examine yourself to the 100%. பாருங்க, நம்ம சில வேளையில நாம நம்முடைய சரீரத்தில் இருக்க பலவீனத்தை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கணிக்க முடியும். So many times we can assess the weakness of our body to some extent. எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, ஏதாவது ஒன்று நமக்குடைய பலவீனங்களை நம்மளால கணிக்க முடியும். So when we have a headache or a stomachache, any kind of aches, we can identify them to some extent. ஆனா அதோட நம்ம நிறுத்துறது இல்ல. But we don't stop with that. நாம் அதை ஒரு டாக்டர்ட்ட கொண்டு போறோம். We take it to a doctor. அவருடைய டயக்னோசிஸ்க்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். We give room for his
diagnosis. நான் சார் நீங்க சொல்லுங்க சார், எனக்கு தலை வலிக்குது, என் வயிறு வலிக்குது, ஏன் வலிக்குது எனக்கு தெரியல. Sir, I don't know why my head is aching, my stomach is aching. You tell me what is the problem. அவர் பாத்தீங்கன்னா 10 கேள்வி கேட்பாரு. You would ask you 10 questions. இப்படி செய்தா அப்படி செய்தா, So is it this way or that way? இத சாப்பிட்டீங்களா அத சாப்பிட்டீங்களா, Did you eat this or that? எப்போ ஆரம்பிச்சது எப்போ ஆரம்பிக்கல, When did it start, when did it stop? இது நிறைய கேள்விகள் நாம கேட்டிருப்போம். ஆனா சில கேள்விகள் நாம கேட்டிருப்போம், ஆனா நிறைய கேள்விகள் நாமே நம்ம கேட்க மறந்திருப்போம், தவறி இருப்போம். Some of these questions we would have asked ourselves, and many of these questions we would have missed to ask ourselves. அப்பதான் அவர் டயக்னோஸ் பண்ணுவாரு, இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பார். Only then he will diagnose and find out that this is the reason for this problem. இந்த எக்ஸ்டர்னல் அல்லது இன்வைட்டட் டெஸ்டிங் நம்ம லைஃப்ல இருக்கணுங்க, கண்டிப்பா தேவை. We need to have this invited testing in our life. கண்டிப்பா தேவை. It is very necessary. நமக்கு நான் இது ஒரு செய்தியாகவே ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆண்டவர் எப்போ சொல்றாரோ அதை நான் பேசுவேன். I am preparing this as a sermon and I will speak when God permits me to speak. The importance of having critics in our life, I tell you, it's so valuable. நிறைய வேளையில் நம்மளை பற்றி குற்றம் கண்டுபிடிச்சு நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுறவங்களை நம்ம 10 அடி தள்ளி வைக்கிறோம். Many times we keep people who criticize and find faults with us away from us. அவர்களை நம்ம இன்வைட் பண்றதே இல்ல. We don't invite those people. அவர்களை வெறுக்கிறோம், அவர்கள் நெருங்க விடாம வச்சிருக்கிறோம். We hate them and we don't let them come near to us. பட் நம்முடைய வாழ்க்கையின் சிறந்த இடத்திற்கு நாம எழும்புறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கிரிட்டிக்ஸ். But critics are very necessary for us to grow up in very important heights. நம்மளுடைய குற்றங்களை சுட்டி காட்டுறவங்க நமக்கு வேணும். We need people who criticize our faults. நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு மன்னன் இப்படி ஜெபம் பண்ணாராம். A prince, a king prayed this way it seems. அவர் சொன்னாரா, ஆண்டவரே ஒருவேளை எனக்கு நண்பனே இல்லாம போயிட்டாலும் என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுற ஒரு எதிரியாவது என் லைஃப்ல வச்சுக்கிடுங்கன்னு சொன்னார். Lord, even if I don't have a friend, that is okay, but give me a friend who could criticize and find fault with me. Lord, if I don't have a friend, send me an enemy who will point out my mistakes. எனக்கு நண்பனே இல்லாம போயிட்டா பரவாயில்ல. It is okay even if I don't have a friend. என் குற்றத்தை சுட்டி காட்டுற ஒரு எதிரியாவது என் லைஃப்ல வைங்க. Please send me an enemy who find faults with my life. நம்முடைய வாழ்க்கை சீரடைகிறதுக்கு அநேக வேளை ஆண்டவர் நமக்கு விரோதமா குற்றம் சுமத்துகிறவர்களை கூட பயன்படுத்த முடியும்ன்றத மறந்துடாதீங்க. Don't ever forget that many times God can even use people who speak and find faults against us to bring blessing to our life. நம்மை பற்றி எழுதப்படுற காமெண்ட்ஸ், நம்மை பற்றி எழுதப்படுற கிரிட்டிசிசம், நம்மை பற்றி சொல்லப்படுகிற குற்றங்கள், நமக்காக சுட்டிக்காட்டப்படுகிற தவறுகளை தயவு செய்து ஒரு முறையாவது வாசிக்காம நீங்க அதை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க. So don't discard all the comments or the critics or whatever the comments the people say about yourself, the accusation that they say, even without reading even once. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து உங்க வாழ்க்கையில ஓபனாவே வைங்க. Keep that opportunity always open in your life. அந்த ஆப்ஷன் எப்பவுமே ஓபனா இருக்கணும். Let that option be always open. ஆண்டவர் கிருபையால் அதை நான் செய்றேன். So if it is God's will, I will do it. நம்ம சபையில சொல்லப்படுகிற வார்த்தைகள், நாம செய்கிற ஊழியங்களை குறித்து அநேகர் பாராட்டுகளை எழுதினாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதனர், சின்ன சதவீதம் தான், குறிப்பிட்ட சதவீதனர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் அவங்க என்ன பண்றாங்கன்னா விமர்சனங்களை அவங்க எழுதுறாங்க. Though there are many people who appreciate the ministries of our church, we have a meager percentage of people who also criticize using harsh words. இந்த சின்ன சதவீதத்தையும் நாங்க கேட்காம விடுறது இல்ல. It's not that we avoid that small percentage of people. சிலர் ஃபோன் பண்ணி அவர்கள் குற்றம் சொல்லி இருக்காங்க. We have also have people who have called us up and have criticized us. email எழுதுறாங்க. They write emails. comments எழுதுறாங்க. They write comments. live commentல போடுவாங்க. They also post it in live comments. நான் அத ஒண்ணு கூட டிஸ்கார்ட் பண்ணது கிடையாது. We have never discarded any of those. அத நாங்க கேக்குறோம், அத நாங்க வாசிக்கிறோம். We read all those comments. நீங்க யார் கமெண்ட் அடிச்சாலும் அத கண்டிப்பா நான் வாசித்துருவேன். So whoever it might be, whatever comment you give, I will read it. அந்த கமெண்ட் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என் வாழ்க்கையில இருக்கா, அது எங்களுடைய எண்ணங்கள்ல இருக்குறான்னு நாங்க ஆராய்ச்சி பண்றோம். We first examine whether the comment or the accusation that they say is present in our life or not. நான் சொல்லுவேன், ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்குமானா அதை நாங்க மாற்றிக் கொள்றோம், திருத்திக் கொள்றோம். If in case what they say is true, we try to correct it and change it. ஆனால் எல்லா விமர்சனங்களுமே நியாயமானது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். But we know all criticism are not true.
அது காழ்ப்புணர்ச்சியில சில வெறுப்புல சிலர் வந்து எரிச்சல்ல கூட எழுதுறவங்க இருக்கிறாங்க. And there are people who write because of the vengeance they have. உண்மைக்கு புறம்பான சில கிரிட்டிசிசம் கொடுக்கிறது உண்மை. There are also criticism which is totally against the truth. அதை ஆராய்ச்சி பண்ணி அதை அவங்க சொன்னது பொய்யா சரியான்னு தீர்மானம் பண்ணிட்டு அதை நாங்க குப்பையில போட்டிருக்கோம். So we examine and find whether what they said is right or wrong, and then we discard it. நான் சொல்றேன், சில மொட்டை கடிதங்களை கூட உட்கார்ந்து வாசிக்கிறேன். Even I also read anonymous letters that I receive. பரவாயில்ல, அவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. Because they have right to tell. அவங்களுடைய வாதத்தை அவங்க வைக்கட்டும். Let them keep their argument. அதை நம்ம வாசித்து பார்ப்போம். Let us read it and see. அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கா? If we find something in that. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கா? If there is something lawful. அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா? Is there some true in that? மாற வேண்டிய ஏதாவது நம்மட்ட இருக்கா? Is there something that we have to change? ஓ பரவாயில்ல, நமக்கு விரோதியா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். No matter whether they might be our enemy, let them say. சொல்லிட்டு போட்டோம். Let them say. பாருங்க, நம்ம ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறோம். We are constructing a big church. இதை குறித்து அநேகர் வந்து ஜெபிக்கிறாங்க, தியாகமாக கொடுக்கறாங்க. There are many people who pray for this and sacrifice and give more for us. எவ்வளவோ தாராளமா கொண்டு வந்து கொடுக்கறாங்க. There are many people who give generously to this. ஆனா ஒரு சிறு கூட்டம் வந்து பயங்கரமா விமர்சனங்களை வைக்கிறாங்க. But the small crowd, they give criticism in a very harsh manner. இன்றைக்கு கூட யூடியூப்ல போனீங்கன்னா இந்த நம்முடைய சபையின் பெயரை போட்டு பெரிய அளவில் வந்து அநேக வியூஸை பார்த்த நம்முடைய ஆலய கட்டுமான பணியை பயங்கரமாக விமர்சனம் செய்து ஊழியர்கள் முதற்கொண்டு எழுதுறாங்க, பேசுறாங்க. Even today when you go to YouTube, you can find videos where even the great preachers speak about this, and where you have many views for those videos. நான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப தாழ்மையா சொல்றேன். I tell humbly in the Lord. நான் அதை எடுத்துறணும், அதை ரிமூவ் பண்ணிடணும், அதை வந்து எதிர்த்து பேசணும் நான் ஒரு நாள் விரும்பினதே கிடையாது. I never desired that I should discard it or remove it or speak against that. சொல்றவங்க சொல்லட்டும், பரவாயில்ல. Let the people who say, let them say. அவர்கள் சொன்ன எழுப்பின குற்றச்சாட்டுகளை ஒரு முறை இல்ல பல முறை நான் கேட்கிறேன். I listen to the accusation that they raise not one time but many times. பல முறை திரும்ப போட்டு கேட்பேன். I used to again and again hear that. பல நாட்கள் இடைவெளியில கூட ஒருவேளை நம்ம பிழை செய்துட்டோமா, நம்ம தவறு செய்துட்டோமா, அவர்கள் சொல்லுகிறதுல நியாயம் இருக்கா, அவர்கள் சொல்லுகிறதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு நான் திரும்ப அதை போட்டு பல முறை பார்க்கிறேன். I also play it and watch at regular intervals to find what if they say is right or wrong. Is there anything that is found in us? அதற்கு எழுதப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் படிச்சு பார்க்கிறேன். I also read the comments that is written for that. அவங்க சொல்லுகிற கருத்துல ஏதாவது உண்மை இருக்கா? Is there something true in what they say? நிறைய முறை கேட்ட பிறகு என் மனசாட்சி சொல்லும், இல்ல அவங்க சொல்றபடி நான் செய்யல, கர்த்தர் என் உண்மையை அறிவார், கர்த்தர் இந்த காரியத்துக்கு பின்னால் இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஊர்ஜிதம் வந்த பிறகுதான் தொடர்ந்து பணி செய்கிறோம். And when I ask many questions and when God says and my conscience says that this is not wrong and what God is in this work and he is doing, and when we get that conformity, then we continue. சில விமர்சனங்களை பார்க்கும்போது நான் சொல்லிக் கொள்வேன், சரி அவங்களுக்கு இன்னைக்கு புரியல, ஆனா ஒரு காலம் வரும்போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. So when I look at some critics and comments, I used to say they don't understand it now, but they will understand that correct. சிலரை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், சிலர் எழுதுறதை பார்க்கும்போது நான் நினச்சிக்கிடுவேன், அதை படிக்கும்போது நான் உண்மையாக நேர்மையாக பார்ப்பேன், இதில் ஏதாவது அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னு கண்டுபிடிச்ச உடனே ஓகே, ஒருவேளை இந்த லெவலில் அவங்க வந்து ஒரு காரியத்தை கணிக்கிற அளவுக்கு, அதை வந்து யூகிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். So even when I read such kind of things, I used to think maybe they don't have the maturity to think or think about those things at this point of time. கூட ஒருவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. Even yesterday a person was saying this. பாஸ்டர், இந்த மாதிரி வந்து நம்முடைய சபையை பற்றி இந்த ஆஃபீஸில் பேசிட்டு இருந்ததா என்னுடைய பிள்ளை வந்து என்கிட்ட சொன்னா. Pastor, my child came and told me that they spoke about this in their office. நான் சொல்றேன், உண்மையா நான் மன வருத்தப்படவே இல்லை. Truly I did not feel sad. அன்றைக்கு ராத்திரி நான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஜெபம் பண்ணேன். So before I went to sleep, I prayed. ஆண்டவரே, இதுல ஏதாவது ஒரு துணிகரம் இருக்குமானா, இதுல ஏதாவது ஒரு பாவம் இருக்குமானா, இதுல ஏதாவது ஒரு பேராசையோ உலக ஆசையோ பொருளாசையோ ஏதாவது இருக்குமானா தயவு செய்து அதை மன்னியும். Lord, if there is any sin in this, if there is any fault or any pleasures of love of money in that, kindly forgive me. ஆண்டவரே, கிருபையாக எங்களுக்கு வந்து உணர்த்தும். Lord, graciously convict us. நீர் எங்களோடு பேசும். Lord, you speak with us. அவங்க சொல்றத நான் வந்து கேட்கிறேன். Lord, I listen to what they say. ஆனா நீர் என்னுடைய ஆவியோடு இடைபடும். But Lord, you minister with my spirit. ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்த பிறகு தான் படுக்கிறோம். Only when God gives a peace we go to sleep. உங்களுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையா சொல்லுவேன், இந்த மாதிரி இன்வைட்டட் டெஸ்டிங் உங்க வாழ்க்கையில வச்சுக்கிடுங்க. I tell you humbly to each and every one, have this kind of invited testing in your life. எடுத்த உடனே அதை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க. Don't discard everything immediately. அதை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. You take it to the presence of God and analyze it. இந்த சாமுவேல் கேட்டான் பாத்தீங்களா? Like Samuel asked, உங்க யாருடைய கழுதை ஆகிலும் நான் எடுத்திருக்கிறேனா? have I taken any of your ox? யாருக்காவது நான் அநியாயம் செய்தேனா?
or have done anything unlawful, யாருக்காவது இடுக்கண் செய்தேனா, or who have oppressed anybody, உங்கள் யாரிடத்துல ஆகிலும் நான் லஞ்சமோ பரிதானமோ வாங்கினேனா, or have I received any bribe from you, யாருக்காவது நான் நியாயத்தை புரட்டினேனா, or I have been unlawful to anybody, சொல்லுங்க. you tell it out. ஒரு பெரிய ஆசாரியன் அவரு, He is a great priest, நீங்க சொல்லுங்க. but he said you tell that. யாரும் என்னை பத்தி எதுவும் பேச வேணாம், No one should speak anything about me. அதுக்கெல்லாம் உனக்கு யாருக்கு தகுதி இல்ல. No one have rights to speak. உனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் யார் தெரியுமா? You know what right you have. சிறுபிள்ளை முதற்கொண்டு நான் ஆண்டவரே என்கிட்ட நேரா பேசுவாரு, நீ என்ன என்கிட்ட பேசுறதுன்னு சொல்லல. The Lord used to speak me right from my childhood, and who are you to speak about this? நீங்க சொல்லுங்கப்பா. You say it out. சொல்லுங்க, ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. You say what is my fault. நான் யோசிக்கிறேன், நான் ஆராய்ச்சி பண்றேன், நான் மாறினா மாறிக்கிறேன். So let me examine, self test, and if I want to change I will change it. அந்த ஜனங்க சொன்னாங்க ஒண்ணுமே இல்ல. The people said we don't find anything. ஒண்ணுமே இல்ல. There is nothing. இயேசு சொன்னாரு, Jesus said. அவரை கன்னத்திலே அரைஞ்சாங்களாம். என்ன பிரதான ஆசாரியன் இப்படி தான் பதில் சொல்றதா? So they slapped him saying, will you answer this way to a high priest? அவங்க சரியா கணிக்கல இயேசுவை. They did not assess properly. அவர் என்னமோ துணிகரமா பேசிட்ட மாதிரி அரைஞ்சாங்க. They slapped him as if he spoke daringly. இயேசு சொன்னாரு, Jesus said, ஏப்பா நான் ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு. So if you have done or spoken anything evil, tell me. நான் செய்யலனா ஏன்பா என்ன அறையற? Why do you slap me? அப்போ குற்றம் சொல்றவங்க எல்லாரும் கரெக்ட்டா சொல்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. So whoever accused doesn't mean that they accuse correctly. அத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க You have to understand that. குற்றம் சொல்றவங்க எல்லாரும் கரெக்ட்டா நிதானிச்சு தான் சொல்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. Not everyone who accuse are accusing correctly. இயேசுவையே கன்னத்துல அரைஞ்சான் பொய்யா, அவன் சரியான நீதி இல்லாம நியாயம் இல்லாம அரைஞ்சான்றத மறந்துடாதீங்க. So even the one who striked or slapped Jesus did it without knowing the truth. ஆனா ஒண்ணு மறந்துட கூடாது. But don't forget, நாம இன்வைட்டட் டெஸ்டிங் நம்ம லைஃப்ல இருக்கணும். நாம மற்றவர்களுடைய கணிப்பு நம்ம வாழ்க்கையை குறித்து இருப்பதற்கு எப்பவுமே நாம இருதயம் திறந்தவர்களா இருக்க வேண்டும். We should always keep our hearts and life open for the invited testing in our life. கடைசியா ஒரு டெஸ்டிங் இருக்கு. At last we have one more testing. முதலாவது சொன்ன இன்டர்னல் டெஸ்டிங், உள்ளரங்கமான சோதனை. First I said interior testing. இரண்டாவது வரவேற்ற சோதனை. Second invited testing. மூன்றாவது ஒரு சோதனை இருக்கு. And third one, 139 சங்கீதம் 23 24 வசனங்கள். Psalm 139 verses 23 and 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Search me, O God, and know my heart. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Try me and know my anxieties. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். And see if there is any wicked way in me and lead me in the way of everlasting. இதற்கு ஒரு பெயர் நான் கொடுத்தேன். I gave a title for this. இன்டென்சிவ் டெஸ்டிங், அதாவது தீவிர பரிசோதனை. Intensive testing. இதை போல ஒரு பரிசோதனை வேற யாரும் செய்யவே முடியாது. No one can do such kind of testing other than God. நாமே நம்மள ஆராய்ச்சி பண்ணா கூட நம்ம கண்ணுக்கு இது தெரியாது. Even if we test ourselves, we cannot find this. நாம் மற்றவர்களை நம்மள ஆராய்ச்சி பண்ண விட்டா கூட அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. Even if we invite others to test us, even they cannot find this. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தீவிர பரிசோதனையை தேவன் மாத்திரம் தான் நம்மளை பற்றி செய்ய முடியும். But only God can do this intensive testing. வேதம் சொல்லுகிறது, The Bible says, மனுஷன் முகத்தை தான் ஆராய்ச்சி செய்வான். the man will look at your face. ஆனா இங்க அவர் அழைக்கிறதுக்கு, நான் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொள்ளுன்னு கூப்பிடுறாரு. But here he calls saying, Lord, search me and know my heart. என்னுடைய எண்ணங்களை நீர் சோதித்தறிய வேண்டும். Try me and know my anxieties. என்னுடைய வேதனை வழி உண்டாக்கும் வழி உண்டோ என்று என்னை சோதித்து பாரும். And see if there is any wicked way in me. இதை குறித்து அவர் எழுதுவாரு. இன்னும் கொஞ்சம் முந்தின வசனங்கள், முதலாம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, If you read from verse 1, you can read. தேவனுடைய பரிசோதனையின் ஆழத்தை பாருங்களேன். You can see the depth of God's search. சொல்றாரு, என் உட்கார்ந்திருக்கிறதில் என் எழுந்திருக்கிறதில் நீ அறிந்திருக்கிறீர். Lord, you know my sitting down and my rising up. நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். You understand my thoughts afar off. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். You comprehend my path and my lying down. வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். And are acquainted with all my ways. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை நீர் அறிந்திருக்கிறீர். For there is not a word on my tongue, but behold, O Lord, you know it all together. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, Verse 6 says, இந்த அறிவு எனக்கு மிக ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்குன்னு சொல்றாரு. Such knowledge is too wonderful for me, it is high, I cannot attain it. 11ஆம் வசனத்துல, Verse 11, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். Even if I say surely the darkness shall fall on me, even the night shall be light about me. 12ஆம் வசனத்துல, Verse 12, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது,
இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. Indeed, the darkness shall not hide from you, but the night shines as the day. The darkness and the light are both alike to you. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. இந்த மாதிரி நம்மளை யாராவது ஆராய்ச்சி பண்ண முடியுமா? Can someone test like this? இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு மெடிக்கலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன் பாருங்க. I will give you a medical illustration. முதலாவது நான் சொன்னேன், நமக்கு தலைவலி வருதுன்னா நாமளே ஒரு கணிப்புல நம்ம தலைவலிக்குது அப்படின்னு கணிச்சுக்கிறோம், ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு கணிக்கிறோம். First I told you, when you have a headache, we ourselves test, self-examine and find that we have some pain. ஒருவேளை கோல்ட்னால வலிக்குதா, ஒருவேளை ரொம்ப நேரம் முழிச்சிருந்ததுனால வலிக்குதா, எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுனால வலிக்குதான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். So we began to test interior, saying whether it is because of the cold or it's because we are staying awake for a long time. ரெண்டாவது டாக்டர்கிட்ட போகிறோம். Second, we go to a doctor. டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, தலை வலிக்குதுன்னா எவ்வளோ நாளாக வலிக்குது, எப்பொழுது வலிக்குது, எதுக்காக வலிக்குது, என்ன சாப்பிட்டீங்க, அவர் ஒரு டயக்னோசிஸ் பண்றாரு. So when you go to the doctor and say, he will ask you many questions, when, why and from how long and for how long, and he gives us some certain questions for diagnosis. அடுத்தது இன்னொன்று செய்கிறாரு அவரு. And again he does one more thing. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏமா, என் கண்ணுக்கு பார்த்தா உனக்கு ஏன் தலை வலிக்குது, வயிறு வலிக்குது என்னால் கண்டுபிடிக்க முடியல. So when I see by my naked eyes, I could not find what is the reason for your pain. நீங்க தயவுசெய்து போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? You go and take a scan and come. நீங்க போய் ஒரு blood test எடுத்துட்டு வரீங்களா? Why don't you take a blood test? ஏன்னா என்னால கண்ணில் பார்த்தா அதை கண்டுபிடிக்க முடியல. Because if I see by my eyes, I could not find it. 10 கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியல. Even if I ask you 10 questions, I could not find it. உள்ளரங்கமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என் கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேனுக்கு தெரியும். I cannot see what is your internal problem, but the scan can find it. நான் தான் இதை தான் சொல்லுவேன். That is what I tell you. நிறைய காரியங்களை நம்மளே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். So many things we can interiorly test ourselves. ரெண்டாவது, மற்றவங்க அதை கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிடலாம். And second, other people can come and test it and find it. சிலருக்கு பாருங்க, மைக்ரோஸ்கோப்ல பார்க்குற வரைக்கும் அல்லது ஒரு ஸ்கேனிங் மிஷின்ல பார்க்குற வரைக்கும், ஒரு சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன்ல பார்க்குற வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியாது. But there are some problems which you cannot find unless you see through microscope and CT scans and PET scans. அது வந்து இன்டென்சிவான டெஸ்டிங். இதை வந்து கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும். So that is intensive testing which God can alone do it. இருதயத்தை ஆராய்ந்து இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். It is our God who can know and search our hearts and also search our thoughts. அவருக்கு முன்பாக நம்ம உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பாருன்னு கேட்டா அவர் அணு அணுவா பிரிச்சு எடுத்துருவார். So when you sit before him and Lord ask him, Lord search me and test me, then he will search you bit by bit. அவருடைய ஆராய்ச்சிக்கு ஒண்ணுமே தப்பாது. So none can escape from his testing. அதனால தான் அவர் சொல்றாரு, இருள் கூட உமக்கு வெளிச்சமாயிரும் ஆண்டவரே. That's why he says, even the darkness shall become light to you, Lord. உம்முடைய கண்ணுக்கு மறைவாக நான் எங்கும் போக முடியாது. I cannot go away from your eyes, Lord. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கிட்டு என்னுடைய விஷயத்தை வெளியே எடுத்துட்டு வந்துருவீங்க. Lord, you beset me before and behind and bring my thing out, Lord. ஆண்டவரே உமக்கு மறைவாகலாம் ஓடவே முடியாது. Lord, I cannot run away from you. இது என்னுடைய புத்திக்கோ மனுஷனுடைய புத்திக்கோ எட்டாத உயரமா இருக்கு. Lord, this is something high which cannot be attained, Father. இந்த காலையில This morning, நம்மை சரியாக நிதானிக்கிறதுக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். let us commit ourselves to be assessed rightly. என்னை சரியாக நான் கணிக்க வேண்டும். Lord, I should assess myself rightly, Lord. ஆண்டவரே, நான் ஒரு மதியனா பேதையா, நான் ஒரு நிந்தனைக்காரனா உட்கார்ந்துட்டு ஞானம் என்னை நோக்கி கூப்பிடும்போது ஞானத்தை வெறுத்துக்கிட்டு நிந்தனையும் பேதமையும் புத்தியினத்தையும் நான் விரும்புகிறவளா நான் இருந்துடக்கூடாது. Lord, I should not be a person like simple ones, cornered and fool, who reject this wisdom and love all those foolishness and simplicity and இந்த scorning. மூன்று நிலைகள்ல என்னை ஆராய்ந்து பாரு. Lord, let me test in these 3 tests, Lord. இன்றைக்கு என்னை ஆராய்ந்து பாரு. Lord, test me today, Father. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us commit ourselves in the presence of God. ஆண்டவரே, தவறாக என்னை கணித்து விடாதபடி நிதானித்து விடாதபடி எனக்கு உதவி செய்யும். Lord, help me that I may not assess improperly or wrongly. என்னை நான் சரியாக பார்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். Lord, give me grace to look properly at me. மற்றவர்களுடைய கண்காணிப்புக்கு என்னை நான் திறந்து அந்த வாய்ப்பை நான் ஆண்டவரே நான் திறந்து வைக்கிறேன். Lord, let me be open to the invited testing of others, Father. எல்லாவற்றுக்கும் மேலாக And above all, நினைவுகளின் தோற்றங்களை கூட ஆராய்ந்து பார்க்கிற உம்முடைய கண்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself to your eyes, who can even search my thoughts, Father. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும்.
ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் எண்ணீலே வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் எண்ணீலே வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். என்னை நான் ஆராய்ந்து பார்க்க எனக்கு பலன் தார் ஆண்டவரே. Lord, give me strength to self-examine myself. மற்றவர்கள் என்னை ஆராய்ந்து சோதித்தறிய அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தாரோப்பா. Lord, give me a heart to accept invited testing, Lord. உம்முடைய கண்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தார ஆண்டவரே. Lord, give us grace to commit ourselves to your intensive testing, எங்களை சரியாக நிதானித்து, that we may test ourselves, எங்களை சரியாக நிதானித்து, that we may judge and assess us properly. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டியவைகளை நலமானவைகளை தெரிந்து கொள்ள ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபை தார். Give us grace to, Lord, choose the right ones and give heed to the wisdom, Lord. உம்முடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கட்டும். Let your blessing rest upon us. தொடர்ந்து எங்களோடு பேசு. Continue to speak with us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால நேற்றையோடு நாம் உபாகமத்தின் புஸ்தகத்தை நாம் வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். By the grace of God, God has enabled us to complete the book of Deuteronomy yesterday. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்க போகிறோம். And today, by the grace of God, we're going to read from the book of Joshua. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் முதல் 10 அதிகாரங்கள். So today the scripture portion is from the book of Joshua, first 10 chapters. எல்லாரும் உற்சாகமாக வாசிங்க. Everyone read with the interest. தொடர்ந்து வாசிங்க. Continue reading it. சோர்ந்து போகாதீங்க. Don't grow weary. கர்த்தர் கிருபை தந்து பலன் தருவார். God will give you grace and strength. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May God bless you. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். All glory be to God alone. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.